கும்மிடிப்பூண்டி அருகே வழுதலம்பேடு கிராமத்தில் உள்ள எட்டியம்மன் கோயிலுக்கு வைக்கப்பட்ட சீல் அகற்றப்பட்டு பட்டியலின மக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அவர்களை கோயிலுக்குள் அழைத்து சென்றார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், முழு விவரங்கள். தாட்சாயினி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த வழுதலம்பேடு கிராமத்தில் அருள்மிகு எட்டியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த கிராம தேவதை கோயிலானது கடந்த 1998ஆம் ஆண்டே அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. இருந்த போதிலும் அவ்வப்போது இந்த கிராமத்தில் உள்ள கோவிலில் வழிபாடு செய்வதில் இரு பிரிவினரிடையே தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து வருகிறது. கடந்த 2002ஆம் ஆண்டு இந்த கோவிலின் குடமுழுக்க செய்யப்பட்ட போதே பட்டியலின மக்கள் வழிபாடு செய்வதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த கோவிலுக்கு சீல் வைக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த பிரச்சனை தற்காலிகமாக முடிவுற்ற நிலையில் கடந்த மாதம் இந்த எட்டியம்மன் ஆலயமானது முழுவதுமாக புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அப்பொழுது பட்டியலின மக்கள் இந்த ஆலயத்திற்குள் வந்து சாமி தரிசனம் செய்வதற்கு மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். தங்களுக்கு சொந்தமான பாதையில் பட்டியலின மக்கள் ஆலயத்திற்கு வரக்கூடாது என தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆட்சியர் தலைமையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாததால் எட்டியம்மன் ஆலயத்திற்கு அப்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருந்தனர். கடந்த 1 மாதத்திற்கு மேலாக ஆலயம் சீல் வைக்கப்பட்டிருந்த சூழலில் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து இரு தரப்பினரிடையே அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தனர். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கடந்த வாரம் பேச்சுவார்த்தையின் போது ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையில் தற்போது பட்டியலின மக்கள் அவர்களது கிராமத்திலிருந்து ஊர்வலமாக கோயிலுக்கு அழைத்து வரப்பட்டனர். மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் முன்னிலையில் கோவிலுக்கு வைக்கப்பட்டிருந்த சீல் அகற்றப்பட்டு தற்போது பட்டியலின மக்கள் ஆலயத்திற்குள் சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள். பூசாரி 1 மாதமாக மூடப்பட்டிருந்த கோவிலுக்கு பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழித்து தற்போது பூசைகளை மேற்கொண்டு வருகிறார். பட்டியலின மக்கள் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் தலைமையில் 250க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இந்த கிராமத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.